இப்போ இந்த 2024லயே பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சில மொபைல் வந்து நான் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு மொபைல் வந்து வாங்குற ஐடியாவில் இருந்தீங்கன்னா வந்து அந்த மொபைல் வந்து பெஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து வாங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்திருக்கும். அப்புறம் இந்த வீடியோக்குள்ளே போட்டு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த அண்டர் 10,000ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோவோட G35 5G தான் வந்திருக்குது. நான் ஏன் இந்த மொபைலை வந்து சூஸ் பண்ணேன்னா அந்த 10,000 ரூபாய்க்குள்ள இருக்கிற மொபைல்லேயே பார்த்தீங்கன்னா வந்து இதில் தான் வந்து கொஞ்சம் பெட்டரான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. 6.7 இன்ச்சஸ்ல எல்சிடி டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. 120 ஹெர்ட்ஸ் அண்ட் அப்ரிஷியேட்டும் வந்திருக்கு. உங்களுக்கு இதில் ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் ஸ்ரீ வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. 5000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 20 வாட்க்கான அடாப்டர் வந்து பாக்ஸ்லேயே வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது உங்களுக்கு 50 MP மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 16 மெகா செல்ஃபி கேமராவோட வருது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிசெக் 7060 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய மொபைலே பார்த்தீங்கன்னா வந்து இதில் உங்களுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃபாஸ்டஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து சொல்கிறாங்க. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து 10,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாங்கன்னு நினச்சிங்கன்னா வந்து லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததான் இந்த அண்டர் 15,000ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல்மியோட நார்சோ 70 டர்போ தான் வந்துருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 எனர்ஜிங்கிற சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து கேம் பிளே பண்ணுறதுக்காகவே வந்து ஒரு மொபைல் வந்து பார்த்துருக்கீங்கனால கூட இந்த மொபைலை வந்து தாராளமாக வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு 6.67 இன்ச்சஸ்ல AMOLED டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் அண்ட் அப்ரிஷியேட்டும் வந்திருக்கு. இதில் 5000 mAh பேட்டரியும், அதை சார்ஜ் பண்ண 45 வாட்க்கான அடாப்டர் வந்து கொடுக்குறாங்க. 50 MP மெயின் கேமரா, 16 மெகா செல்ஃபி கேமராவோட வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதில் ஓவராலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோனுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டில். இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 17,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது உங்களால் வந்து 14,500 வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2,500 rupeesக்கான டிஸ்கவுண்ட் கூப்பன் வந்து கொடுக்குறாங்க. அதை ஆட் பண்ணீங்கன்னா 14,500 வந்து உங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததான் இந்த 20,000 ரூபாய் பட்ஜெட்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவர் டிஸ்பிளே வேணும், பெட்டரான பர்ஃபார்மன்ஸும் வந்து கிடைக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா IQ Z9S 5G வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இதில் 6.77 இன்ச்சஸ்ல கவர் டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் அண்ட் அப்ரிஷியேட்டும் வந்திருக்கு. இதில் உங்களுக்கு பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5500 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 44 வாட்க்கான ஃபிளாஷ் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ்க்காக மீடியாடெக் டைமென்சிட்டி 7300 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கிடைக்கும். இதில் கேமராட பார்த்தீங்கன்னா வந்து டியூல் செட்டப் கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. 50 MP மெயின் கேமராவும், ஒரு 2 MP பொக்கே கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து 16 மெகா செல்ஃபி கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல டிஸ்பிளே வந்து கிடைக்கும். பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா இருக்கும். கேமராவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து 20,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாங்கன்னு நினச்சிங்கன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த 25,000 ரூபாய் பட்ஜெட்ல இதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த மொபைல்லையும் வந்து கிடைக்காது. 30,000 ரூபாயில பார்த்தீங்கன்னா கூட இதில் கொடுத்துருக்க ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மொபைல் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் எந்த மொபைலை பற்றி சொல்ல போறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம். வேற யாரு? நான் தான் போக்கோவோட F6 5G தான் வந்து சொல்றேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 8X Gen 3 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து மெயினாக வந்து இந்த கேமரா ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து கேமுக்காகவே ஒரு மொபைல் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கனால கூட இந்த மொபைல் வந்து நீங்க தாராளமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் வந்து இருக்காது. இதுல உங்களுக்கு வந்து 6.67 இன்ச்சஸ் 1.5K ரெசல்யூஷன்ல AMOLED டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் அண்ட் அப்ரிஷியேட்டும் வந்திருக்கு. 5000 mAh பேட்டரியும், அதை சார்ஜ் பண்ண 120 வாட்க்கான ஹைப்பர் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே வந்து இன்க்ளூட் பண்றாங்க. இதுல கேமரா பார்த்தீங்கன்னா வந்து டியூல் செட்டப் கேமரா தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பிரைமரி கேமரா 50 MP OIS சப்போர்ட்டோட, செகண்டரி கேமரா ஒரு 8 மெகா அல்ட்ரா வைட் ஆங்கிள், ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது ஒரு 20 மெகா செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீசென்டான கேமரா தான் வந்து கிடைக்குதுல. இப்போ இது பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து 25,000 வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு மொபைல் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கனால கூட இந்த மொபைலை நீங்க வந்து தாராளமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு 30,000 ரூபாய் பட்ஜெட்ல வந்து ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் போன் வந்து தேடிட்டு இருந்தீங்கன்னா வந்து இந்த மொபைலை வந்து நீங்க தாராளமாக வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரியல்மியோட GT60 உங்களுக்கு இதுல 6.78 இன்ச்சஸ் OLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் அப்ரிஷியேட்டும் வந்து இருக்குது. கார்னிங் ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 6000 நிட்ஸ்க்கான பிக் பிரைட்னஸும் வந்து இருக்குதுல. அவுட்டோர்ல எல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனை வந்து இருக்க போதில்ல. பேட்டரினா பார்த்தீங்கன்னா வந்து 5500 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்ஸ்னா சூப்பர் சார்ஜர் வந்து பாக்ஸ்ல வந்து இன்க்ளூட் பண்றாங்க. நீங்க அதை வச்சு சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. இப்போ இதில் பர்ஃபார்மன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா வந்து Snapdragon 7+ Gen 3 ப்ராசஸர் வந்து கொடுக்குறாங்க.
பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. பெட்டரான கேமராவும் வந்து கொடுத்துருக்காங்க. 50 எம்பிக்கான மெயின் கேமரா, 60 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பெக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து 30,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த பட்ஜெட்ல வந்து இதை தவிர்த்து இன்னொரு மொபைல் வந்து இருக்குது, மோட்டோவோட H50 Pro. பர்ஃபார்மன்ஸை தவிர்த்து ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து செம்மையா வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இது உங்களுக்கு POLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. 144 ஹார்ட்ஸ் அப்ரிஷியேட் வந்திருக்கு. அது இல்லாமல் IP ரேட்டிங், வயர்லெஸ் சார்ஜர், பெட்டரான கேமரா அப்படிங்கிற எல்லா ஸ்பெக்ஸும் வந்து செம்மையா வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 32,000 வந்து இப்போ வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஆஃபர் டைம்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது 30,000 கீழே வந்து உங்களால் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த 30 to 40 பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மொபைல் தான் வந்துருக்குது. ஒன்று IQ Neo 9 Pro, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S23. இந்த IQல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.7 இன்ச்சஸ்ல LTPO AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் வந்துருக்குது. இதுல உங்களுக்கு Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல தாறுமாறா வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கும். கேமரான்னு பார்த்தீங்கன்னா வந்து 50 எம்பிக்கான சோனி கேமரா, ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவோட வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5100 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 120 வாட்க்கான ஃபிளாஷ் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. அதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 25 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. இப்போ இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து 36,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் டைம்லலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அது கீழே வந்து உங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த பக்கம் சாம்சங் கேலக்ஸி S23 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.1 இன்ச்சஸ்ல 2x டைனமிக் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் வந்து கிடைக்குது. பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 8 Gen 2 ப்ராசஸர் தான் வந்து இதையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பேட்டரின்னு பாத்தீங்கன்னா வந்து 3900 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா சார்ஜர் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டேன், நீங்க வந்து செப்பரேட்டா வந்து வாங்குற மாதிரி தான் வந்திருக்கும். சாம்சங்கையும் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி வந்து இதையும் வந்து யோசிச்சு பார்த்து வாங்கிக்கோங்க. இப்ப கேமரான்னு பாத்தீங்கன்னா வந்து பிளாக்ஷிப் கேமரா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 50 MP, 12 MP, 10 MPக்கான 3 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா, அந்த AI ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல, சும்மா தாறுமாறா வந்திருக்கும். இதுல உங்களுக்கு IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தண்ணிக்குள்ள போட்டு மொபைல் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனை வந்து இருக்க போதில்ல. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்து 38,000 வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு மொபைல்ல வந்து எந்த மொபைல தான் ப்ரோ வாங்குறதுன்னு கேட்டீங்கன்னா வந்து நீங்க ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்பெக்ஸ் வந்து வேணும்னு நினைச்சிட்டீங்க வந்து நீங்க IQ Neo 9 Pro போகலாம். அப்படி இல்லை எனக்கு பேட்டரி வந்து ஓரளவுக்கு வந்து டீசென்டா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பெட்டரான கேமரா, AI ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சாம்சங் கேலக்ஸி S23 தாராளமாக வந்து போகலாம். இந்த 145,000 பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு மொபைல் தான் வந்துருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா Realme GT6, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா OnePlus 12R. இந்த OnePlus 12R வந்து நீங்கள் வாங்கிக்கோன்னு நான் வந்து போஸ்ட் பண்ணல, எல்லாமே வந்து உங்களோட சாய்ஸ் தான். GT6ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.7 இன்ச்சஸ் LTPO OLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் வந்து கிடைக்குது. 5500 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரோட வந்து கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 3 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா தாறுமாறா வந்திருக்கும். பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து இதில் கிடையாது. கேமரா பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிபிள் ரேட் செட்டப் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா ஒரு 50 எம்பிக்கான OIS சப்போர்ட்டோட வந்து கொடுக்குறாங்க. செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 எம்பிக்கான டெலஃபோட்டோ. மூணாவதா பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெட்டரான கேமரா கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோனுக்கான எல்லா ஸ்பெக்ஸும் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 41,000 வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வாங்கன்னு நினச்சிங்கன்னா ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களால் வந்து ஒரு 60,000 ரூபாய் வைக்க முடியும்னா வந்து இந்த பட்ஜெட்ல இதை தவிர வேற ஆப்ஷனே இல்லை உங்களுக்கு. டிஸ்பிளே இருந்து கேமரா, பேட்டரி, பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் வந்து சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. அப்படி என்னதான் மொபைல்னு கேட்டீங்கன்னா IQ13. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6.82 இன்ச்சஸ்ல LTPO AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ் அந்த ரெஃப்ரெஷ் வந்து கிடைக்குது. இதுல உங்களுக்கு Bluetooth 5.4, Wi-Fi 7 அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட்டும் வந்து இருக்குது. இதுல பேட்டரின்னு பாத்தீங்கன்னா வந்து 6000 mAh பேட்டரி, அதை சார்ஜ் பண்ண 120 வாட்க்கான ஃபிளாஷ் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. நீங்க அதை வச்சு சார்ஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு 40 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கு Snapdragon 888ங்கிற புது ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய ப்ராசஸ்லயே பாத்தீங்கன்னா வந்து இதில் தான் உங்களுக்கு மோஸ்ட் பவர்ஃபுல்லான ப்ராசஸர் இது. இதுல உங்களுக்கு கேமரான்னு பாத்தீங்கன்னா வந்து ட்ரிபிள் ரேட் செட்டப் கேமரா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. 50 எம்பிக்கான ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு 50 எம்பிக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள். ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு
ஒரு 50 மெகா பிக்சலுக்கான டெலஃபோட்டோ கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 55,000 ஸ்டார்ட் ஆகுது. நீங்க வாங்க நினைச்சீங்கன்னா ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இல்ல நான் ஆண்ட்ராய்டு எல்லாம் வாங்க மாட்டேன், இந்த பட்ஜெட்ல ஐபோன் தான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. 15 வேணா 15 பிளஸ் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அதுல 15 15 பிளஸ்ல பாத்தீங்கன்னா டிஸ்பிளே சைஸ் கொஞ்சம் பெருசா வரும். பேட்டரியும் பாத்தீங்கன்னா பெரிய பேட்டரி வந்து கொடுப்பாங்க. பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 63,000 வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. கார்ட் ஆஃபர்ல வச்சு வாங்கும்போது உங்களால வந்து 60,000 வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வீடியோல சொன்ன எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அப்புறம் நீங்க எந்த மொபைல் வந்து சூஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம டெக்மினிட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களால வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அப்புறம் அடுத்த வீடியோல சந்திப்போம்.